கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதல் நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசவிருக்கும் வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். தேவஜனமே, அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்து அநேக பாடுகளை பட்டு மரித்தார். அப்பொழுது ஆண்டவரோடு கூட 3.5 வருடம் ஊழியம் செய்த சீஷர்களுக்கு ஒரு பயம். இவ்வளவாய் அற்புதம் செய்த, அதிசயம் செய்த ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் அறைந்து விட்டார்களே, அவரோடு கூட இருந்த நாம் என்ன செய்ய போகிறோம்? நமக்கும் அதே கதிதானா என்று ஒருவித பயத்தினால் அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த யூத ஜனங்களுக்கு பயந்ததினால், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்த யூதர்கள் நம்மையும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று பயந்ததினால் வீட்டை விட்டு கூட வராமல் அவர்கள் ஒரு இடத்தில் கதவு பூட்டப்பட்ட நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கும் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ? உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயமா, அல்லது உங்களுடைய பிள்ளைகளை குறித்த பயமா? ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன், இவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு முன்பாக இருக்கிறதே, எப்படி நான் சமாளிக்க போகிறேன் என்ற பயமா? அல்லது உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற ஏதோ ஒரு பலவீனம் உங்களை மரணத்தில் தள்ளிவிடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ? அல்லது நீங்கள் செய்த தவறுகள், நீங்கள் செய்த பாவங்கள், ஐயோ நான் இப்படியெல்லாம் செய்து விட்டேனே, இனி ஆண்டவரிடத்தில் போக முடியுமா என்று பயமோ? அல்லது நான் இவ்வளவு தவறு செய்து விட்டேனே, இதனுடைய விளைவுகளை நினைத்தால் எனக்கு பயமாயிருக்கிறதே என்று ஏதோ ஒரு பாவத்தின் விளைவை குறித்து பயந்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த வாரத்தின் முதல் நாள் ஆகிய இந்த நாளில், உயிர்த்தெழுத நாளில் ஆண்டவர் உங்கள் நடுவில் வந்து தான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ பயப்படாதே. உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து நீ பயப்படாதே. ஐயோ, அந்த மனிதர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று பயப்படாதே. உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து நீ பயப்படாதே. எல்லா பயத்தையும் நீக்கி போடவே நான் இப்பொழுது உன் நடுவில் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, எந்த பயத்தினால் நீங்கள் சமாதானத்தை தொலைத்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ ஒரு சமாதானம் இல்லையே, பயம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை நான் இப்பொழுது தானே இந்த காரியத்தில் உணர்கிறேன் என்று எந்த காரியத்தில் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் நீங்கள் பயப்படும் காரியம் நடக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் இழந்த சமாதானத்தை அவர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்க உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், அவர் உயிரோடு தான் இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை எல்லா தீமைக்கும் தப்புவிக்க வல்லவர். உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். எதை குறித்தும் பயப்படாமல் அவரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.